உலகத்தில் எந்த மூலை சென்றாலும் எங்கட தாயகம் வன்னியில் இருக்கிற அந்த வாழ்வியல் இயற்கை என்றது ஒரு தனி ரகம். இந்த இயற்கையோடு சேர்ந்த வன்னி பெருநில பரப்பில் இப்போ அழகாக நண்பர்களோடு சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிறத வெண்ணேரி குளத்தில் வெண்ணிலையில் இருக்கிற ஒரு பிரபல்யமான குளம். இங்கே நண்பர்களோடு சேர்ந்து காற்றைச்சி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அழகான இந்த மாலை பொழுதில் ஒரு இயற்கையான மழை நேரத்தில் சுட சுட விறகு சமையல் சாப்பாடும் காற்றிச்சியோட சேர்ந்த சுவையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கல்லுக்கு இருந்துட்டு பாம்பு ரொம்ப வச்சிருக்கோம் குண்டியில். அமைதியாக தான் வேலை செய்யணும். அங்கேருந்து வாரீங்க நீங்கள் பண்றாபுரம், அங்கேருந்து வந்து இங்கே தாமிரபுரம் கூட உங்களுக்கு நட்டம் இல்லையா? ஏன்னா அங்கே கிட்ட குளம் இல்லையா? மடியாது மீன் பிடிக்கலாம் வாங்கடா, மீன் பிடிக்கலாம் வாங்கடான்ட்டு கடைசியா மீனும் இல்லை. பிடிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டோம். அப்பா மீன் பிடிச்சி தருவோம்னு உங்களுக்கு சொல்லவே இல்லையா? சில நேரம் 3 கிலோடையும் வருவோம், சில நேரம் 5 கிலோடையும் வருவோம், சில நேரம் 10 கிலோடையும் வருவோம். இப்போ ஒரு பாறை மாதிரி இருக்குது வருது தானே, மாட்டி இருக்குல்ல, என் மேலே தூக்கவா? இந்த ஸ்பெஷாலிட்டியே இந்த அடுப்புகள், விறகுகள், இந்த கரண்டிகள் எல்லாம் இதுலயே எடுத்து இதுலயே வெட்டி செய்கிறோம். இந்த ஐயா ஒட்டு மீன், இந்த மீனை பற்றி தெரியுமா? யாராவது பழைய ஆக்கள் இருந்தால் காட்டுங்க, இந்த சொல்லுங்க, இந்த இந்த இவர்கிட்ட கேளுங்க இந்த மீனை பற்றி. நல்ல மான் அண்ணன் உள்ள பற்றி தேடி தெரிவாங்க அந்த குளத்துக்கு இந்த மீனை பண்ணுறதுக்கு. ஒட்டி மீனா கருவா சும்மா பிஸ்டலோட வன்னி பிளக் கைப்படத்தை நடுவில் இருக்கா, கையெல்லாம் வைக்கணும். ஓ அப்புறம் கரையா வச்சா கீழே கொட்டிடும். மற்ற கை எங்களால் அப்படி எங்கள் சைட்டா நம்பிடாங்கடா. எங்கடா மான் கொட்டை கிடந்ததுக்கான இல்லை முடியும், தும்மல் வேற போகுது வேமா. ஓகே அப்புறம் ஓகே அதாவது வீட்டில் இறைச்ச தூளும் என்ன, அதை விட நாங்கள் இதுக்கெல்லாம் தேங்காய் பாலெல்லாம் விட இல்லை. கம்மு இல்லை, தேக்கம் இல்லை, இந்த இறைச்சி சூட்டோட தேக்கம் இல்லை போட அந்த வாசம் நல்ல சுவையாக இருக்கு. கதையோட சின்னதுக்கு போட்டியல் என்ன கொஞ்சம் குழம்பு போடுவோம், என்ன ஒரு மீன் போட்டு குழம்பு போடுவோம். குழம்பு மேலே ரைஸுக்கு மேலே ஊற்று, ரைஸுக்கு மேலே ஊற்று, பழகில குழம்பு எடுத்து ஊற்று மேலே.
இப்படி இருக்கும். இது இந்த வயிற்று புண்ணுகளுக்கெல்லாம் நல்ல மாமன். நான் கூட சாப்பிட போகிறோம். இந்த பனை ஓலையில் இப்படி சாப்பாட்டை வச்சு சாப்பிட்றதுல உள்ள அப்படியே இருந்தால் க்ளோஸ்அப் ஓகே. நான் சாப்பிட போகிறேன். பார்க்கட்ட வரக்கூடாது, அவுட் ஆயிரும். ஆனால் க்ளோஸ்அப் பார்க்குறேன் நீங்கள். இப்படி தரைய பாயிடும். அப்படியே பண்ணுமா கையெண்ணெய் கொஞ்சம் இருக்கண்டு. இந்த மழை டைமில் இதை சாப்பிட உங்களை விட்டுட்டு நான் இதை சாப்பிட்டு முடிக்கணும் போற எனக்கு. அவர்